பிரம்மாண்டமா ராமர் கோயில் கட்டப்பட்டு இருக்கு. இந்த கோவில வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா திறக்க பிரதமர் மோடி திட்டமிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் ராமர் கோவில பிரதமர் மோடி திறந்து வைக்கும் தேதி குறித்த முக்கிய விவரம் வெளியாயிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பா நீண்ட நாட்களா உச்சநீதிமன்றத்துல வழக்கு நடந்து வந்தது. கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் 30 அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட அனுமதி வழங்கி தீர்ப்பளிச்சது. இதையடுத்து அயோத்தியில 2.7 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா ராமன் கோயில் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதற்கான பணி கடந்த 2020 ஆண்டு தொடங்குச்சு. இதற்காக 2020 பிப்ரவரி பிரதமர் மோடி ராமர் கோயில் கட்டுவதற்காக ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை உருவாக்கினாரு. அதுக்கப்புறமா 2020 ஆகஸ்ட் 5 அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினாரு. தற்போது 100 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா கோவில் கட்டப்பட்டு இருக்கு. இதுல 5 ஏக்கர் பரப்பளவுல அயோத்தி ராமர் கோயில் அமைய இருக்கு. கோவில் பீடத்தின் மீது 3 அடுக்குகளா ராமர் கோவில் அமைய இருக்கு. கோவிலின் பீடம் கிரானைட் கற்களால அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் கோவிலில் 5 மண்டபங்கள் அமைக்கப்பட இருக்கு. இந்த மண்டபங்களின் மேற்கூரைகள் கூம்பு வடிவில் உயரமா அமைக்கப்பட்டிருக்கும். மிக உயரமான சிகரம் என்றது கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கும். மேலும் சிவன் அவதாரங்கள், சரஸ்வதி தேவியின் அவதாரங்கள் உள்ளிட்டவை கோவில்ல இடம்பெற இருக்கு. மிகவும் கலைநுட்ப சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள், கற்கள் இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல இருந்து காணிக்கையா பெறப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தி கோவில பிரம்மாண்டமா கட்ட இருக்காங்க. இது தவிர ராமர் கோவில சுற்றி 100 ஏக்கர் பரப்பளவுல நூலகம், அருங்காட்சியகம், தியான மண்டபம், காப்பகம், உணவு சாப்பிடும் இடம் உட்பட பிற கட்டடங்கள் அமைய இருக்கு. திறப்பு விழாவுக்கான பூஜைகள் என்றது 2024 ஜனவரி மாதம் 14 தொடங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சில நாட்களுக்கு முன்பு அயோத்தி ராமர் கோவில் அமைய இருக்கும் அருங்காட்சியம் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினாரு. இதுல உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதிகாரிகள் பங்கேற்றாங்க. அப்போது அருங்காட்சியம் குறித்த விளக்கப்படம் பிரதமர் மோடியிடம் வழங்கப்பட்டது.